ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். நான் தனி அறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வெளியில் செல்லுங்கள். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் ஜூலை 1ஆம் தேதி முதல் ஆம்னி பேருந்து போக்குவரத்து தொடக்கம். ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் அறிவிப்பு. தமிழக டிஜிபி திரிபாதியின் பதவிக்காலம் நாளையுடன் நிறைவு. புதிய டிஜிபி குறித்த அறிவிப்பு இன்று வெளியாகும் என தகவல். ஊரடங்கு தளர்த்தப்பட்டதால் பொதுமக்கள் உற்சாகம். கொரோனா பரவலை பொருட்படுத்தாமல் சென்னையில் கை குழந்தைகளுடன் கடைகளில் குவிந்த பெண்கள். தமிழகத்தில் 24,70,000 பேருக்கு கொரோனா பாதிப்பு. இதுவரை 23,97,000 பேர் டிஸ்சார்ஜ். தமிழகத்தில் 5,000க்கும் கீழ் குறைந்த கொரோனா. ஒரே நாளில் 4,804 பேருக்கு வைரஸ் தொற்று. மனித கழிவுகளை மனிதனே அகற்றும் நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக மதுரையில் பயோ செப்டிக் டேங்கை உருவாக்கிய பட்டதாரி இளைஞர். பொதுமக்களிடையே வரவேற்பு. பெட்ரோல் நிலைய மேலாளரிடம் நூதன முறையில் கொள்ளையடித்து சென்ற வெளிநாட்டினர். 83,000 ரூபாயை திருடி சென்றது குறித்து போலீசார் விசாரணை. போக்சோ சட்டம் குறித்து பள்ளி, கல்லூரிகள் மற்றும் பெண்கள் பணிபுரியும் இடங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். தூத்துக்குடியில் வழக்கறிஞர்கள் கோரிக்கை. உப்பாற்று ஓடையில் கொட்டப்பட்டுள்ள ஸ்டெர்லைட் ஆலை கழிவுகளை தனியார் நிறுவனங்களுக்கு விற்பனை செய்ய தடை. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கு. கைதான சிவசங்கர் பாபாவுக்கு 3 நாள் சிபிசிஐடி போலீஸ் காவலுக்கு அனுமதி. ஹிமாச்சல பிரதேசத்தில் பள்ளத்தில் கார் கவிழ்ந்ததில் 10 பேர் பலி. விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் மோடி இரங்கல். கொரோனாவால் பாதிக்கப்பட்ட துறைகளுக்கு 1,10,000 கோடி ரூபாய் கடன் திட்டம். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். இங்கிலாந்து இளவரசி டயானாவின் 60வது பிறந்த நாள். கெங்சிங்டன் பூங்காவில் நினைவு சின்னம் அமைப்பு. உலக துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டி. 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் தங்கம் வென்றார் இந்திய வீராங்கனை ராஹி சர்னோபாத். நீலகிரி, கோவை உட்பட மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சீனாவில் உருவாக்கப்பட்ட உலகின் 2வது மிகப்பெரிய நீர் மின்சார இயந்திரம். பயன்பாட்டை தொடங்க அரசு அனுமதி. விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் ஜூலை 1ஆம் தேதியில் இருந்து ஆம்னி பேருந்து சேவை தொடங்கப்படும் என ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனாவின் 2வது அலை பரவியதை அடுத்து ஊரடங்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு பொது போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டது. தற்போது நோய் பாதிப்பு குறைந்து வருவதை அடுத்து தமிழகத்தில் ஊரடங்கு கட்டுப்பாடுகளில் தளர்வுகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக நேற்று முதல் 27 மாவட்டங்களில் பேருந்து போக்குவரத்து தொடங்கியுள்ளது. இந்நிலையில் ஆம்னி பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகள் வரும் 1ஆம் தேதி முதல் இயக்கப்படும் என அதன் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு 5,000க்கும் கீழ் சென்றது. ஒரே நாளில் 98 பேர் தொற்றால் உயிரிழந்தனர்.
தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்ட அறிக்கையின்படி மாநிலத்தில் 4804 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. வைரஸ் பாதிப்பால் 98 பேர் உயிரிழந்தனர். தமிழகம் முழுவதும் 40,954 பேர் வைரஸ் தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 6,553 பேர் கொரோனா தொற்றில் இருந்து மீண்டுள்ளனர். கோவையில் ஒரே நாளில் 597 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. நோய் பாதிப்பால் 7 பேர் பலியான நிலையில் மாவட்டம் முழுவதும் 5110 பேர் வைரஸ் தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் 1089 பேர் நோய் தொற்றில் இருந்து குணமடைந்தனர். கோவைக்கு அடுத்தபடியாக ஈரோட்டில் ஒரே நாளில் 506 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நோய் பாதிப்பால் 2 பேர் பலியாகினர். 4223 பேர் நோய் பாதிப்புடன் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 603 பேர் வைரஸ் தொற்றில் இருந்து நலம் பெற்று வீடு திரும்பினர். சேலத்தில் 318 பேருக்கும், திருப்பூரில் 294 பேருக்கும், சென்னையில் 291 பேருக்கும், செங்கல்பட்டில் 238 பேருக்கும், தஞ்சையில் 231 பேருக்கும், திருச்சியில் 185 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. கொரோனா பாதிப்பு குறைந்து வரும் வேளையில் நோய் தொற்று குறித்து சிறிது அச்சப்படாமல் சென்னை தியாகராய நகரில் உள்ள ஜவுளி கடைகளில் மக்கள் குவிந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா பரவல் குறைந்து வருவதன் எதிரொலியாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு உட்பட 27 மாவட்டங்களில் மட்டும் சுமார் 2 மாதங்களுக்கு பிறகு ஜவுளி கடைகள், நகை கடைகள், வணிக வளாகங்கள் நேற்று திறக்கப்பட்டன. இந்நிலையில் சென்னை தி நகரில் உள்ள ஜவுளி கடைகள், நகை கடைகள் திறக்கப்பட்ட முதல் நாளிலேயே மக்கள் கூட்டம் அலைமோதியது. கொரோனா தொற்று குறித்து சிறிது அச்சம் கூட இல்லாமல் மக்கள் சமூக இடைவெளியின்றி ஒரே இடத்தில் கூடிய காட்சிகள் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த சட்டசபை தேர்தலின் போது அரசியல் கட்சிகள் பிரச்சாரங்களில் பொதுமக்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்காததே கொரோனா பரவல் அதிகரித்ததன் காரணம் என சென்னை உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டிய நிலையில் மீண்டும் அதுபோன்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது. பொதுமக்கள் அதிக அளவில் கூடும் இடங்களில் தளர்வுகளை அறிவிக்க வேண்டாம் என பல்வேறு தரப்பினர் வலியுறுத்தியும் அதனை அரசு ஏற்க மறுத்த தமிழக அரசு நடவடிக்கை பலருக்கு அரசு மீது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா அலை எப்போது ஏற்படும் என்பதை தேதி குறிப்பிட்டு சொல்ல இயலாது எனவும், புதிய அலை ஏற்படுவதும் ஏற்படாததும் மக்களின் கையிலேயே உள்ளதாகவும் கொரோனா தடுப்பு பணிக்குழுவின் தலைவர் டாக்டர் வி.கே. பால் தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பு பணிக்குழுவின் தலைவரும் நிதி ஆயோக் உறுப்பினருமான டாக்டர் வி.கே. பால் இந்தியாவில் டெல்டா பிளஸ் வைரஸ் பரவல் அதிகரித்து வரும் நிலையில் செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், டெல்டா பிளஸ் வைரஸ் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதால் அது குறித்த போதிய அறிவியல் தரவுகள் இல்லை என தெரிவித்தார். இந்த வைரஸ் பரவலின் வேகம், தடுப்பூசிக்கு எதிராக இந்த வைரஸின் செயல்பாடு உள்ளிட்டவற்றை தற்போது கணிக்க இயலாது எனவும் டாக்டர் வி.கே. பால் தெரிவித்தார். கொரோனா அலை ஏற்படுவதற்கு பல்வேறு காரணங்கள் உள்ளதாகவும், எனவே முன் தேதியிட்டு அதனை கணிப்பது சாத்தியமில்லை எனவும் டாக்டர் வி.கே. பால் குறிப்பிட்டார். தமிழகத்தின் புதிய டிஜிபி யார் என்பது குறித்து இன்று அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழகத்தின் தற்போதைய டிஜிபி திரிபாதியின் பதவிக்காலம் நாளையுடன் நிறைவடைய உள்ள நிலையில் புதிய டிஜிபி குறித்த அறிவிப்பு இன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய டிஜிபியை தேர்ந்தெடுக்கும் பணி ஏற்கனவே தொடங்கிவிட்டது. இந்நிலையில் தமிழக புதிய டிஜிபி தேர்வு குறித்த முறையான ஆலோசனைகளை நடத்துவதற்காக தமிழக தலைமை செயலர் இறையன்பு, உள்துறை செயலர் பிரபாகரன், தற்போதைய டிஜிபி திரிபாதி ஆகிய மூவரும் நேற்று டெல்லி சென்றனர். ஹிமாச்சல பிரதேசத்தில் பள்ளத்தில் கார் கவிழ்ந்த விபத்தில் 10 பேர் உயிரிழந்தனர். ஹிமாச்சல பிரதேசத்தின் சிர்மார் மாவட்டத்தில் பேக் பசோ கிராமம் அருகே பச்சட் என்ற பகுதியில் சென்று கொண்டிருந்த கார் ஒன்று திடீரென பள்ளத்தில் கவிழ்ந்துள்ளது. இந்த சம்பவத்தில் 9 பேர் உயிரிழந்ததாக முதற்கட்ட தகவல் வெளியானது. இந்நிலையில் விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதையடுத்து பலி எண்ணிக்கை 10 அதிகரித்துள்ளது. இந்த விபத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். தேசிய நிவாரண நிதியில் இருந்து உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு 2 லட்சம் ரூபாய் மற்றும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் என பிரதமர் மோடி கூறியுள்ளார்.
செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் பெட்ரோல் நிலைய மேலாளரிடம் நூதன முறையில் 83,000 ரூபாய் பணத்தை வெளிநாட்டைச் சேர்ந்த அடையாளம் தெரியாத நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். மதுராந்தகம் அருகே உள்ள பவுஞ்சூர் கிராமத்தில் இயங்கி வரும் பெட்ரோல் நிலையத்திற்கு வந்த வெளிநாட்டினர் 3 பேர் தாங்கள் 2,000 ரூபாய் பார்த்ததில்லை என்றும் தங்களிடம் வெளிநாட்டு கரன்சிகள் மட்டுமே இருப்பதாக கூறி 2,000 ரூபாய் காண்பிக்குமாறு கேட்டுள்ளனர். ஊழியர் தன்னிடம் 2,000 ரூபாய் இல்லை என கூறி மேலாளர் ஜெயகிருஷ்ணன் என்பவரிடம் அழைத்து சென்றுள்ளார். அங்கு சென்று அவரிடம் பேச்சு கொடுத்த அந்த மர்ம நபர்கள் பேசிக்கொண்டே மேலாளர் வைத்திருந்த 83,000 பணத்தை யாருக்கும் தெரியாமல் எடுத்து சென்றனர். சம்பவம் குறித்து பெட்ரோல் நிலைய மேலாளர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பேரறிவாளனுக்கு வழங்கப்பட்ட பரோலை மேலும் 1 மாத காலத்திற்கு நீட்டித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. ராஜீவ்காந்தி வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் பேரறிவாளனுக்கு மருத்துவ காரணங்களுக்காக ஏற்கனவே 30 நாட்கள் பரோல் வழங்கப்பட்டுள்ளது. பேரறிவாளனின் பரோல் முடிந்த நிலையில் நேற்று காலை அவரது வீட்டில் இருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து செல்லப்பட்டு அருகில் உள்ள கோடியூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் குரல் பரிசோதனை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மீண்டும் புழல் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்ட போது மேலும் 30 நாட்கள் பரோல் வழங்கப்பட்டது தெரிவிக்கப்பட்டதால் வாணியம்பாடி வரை சென்ற நிலையில் மீண்டும் அதே வாகனத்தில் பேரறிவாளன் வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டார். ஜெயா பிளஸ் செய்தி எதிரொலியாக நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே மலை கிராமத்திற்கு 2 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் மின்சார வசதி கிடைத்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள மலை கிராமமான கெடமலை பகுதியில் மின்மாற்றி பழுதால் கடந்த 2 மாதங்களாக மின்சாரமின்றி கிராம மக்கள் இருளில் மூழ்கினர். இதுகுறித்து ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் அண்மையில் செய்தி வெளியானது. இந்நிலையில் செய்தியின் எதிரொலியாக கெடமலை கிராமத்திற்கு மீண்டும் மின்சார வசதி கிடைத்துள்ளது. நீண்ட நாட்களுக்கு பிறகு மின் வசதி கிட்டியதை அடுத்து கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மனித கழிவுகளை மனிதனே அகற்றும் நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பயோ செப்டிக் டேங்க் முறையை மதுரையைச் சேர்ந்த பட்டதாரி இளைஞர் ஒருவர் உருவாக்கியுள்ளார். பட்டதாரியான குணசேகரன் என்பவர் கல்லூரி பருவத்தில் இருந்தே ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் இதுவரை 19 வகையானவற்றை கண்டுபிடித்துள்ளார். தற்போது இவரது கண்டுபிடிப்பில் பயோ செப்டிக் டேங்க் என்ற கழிவுநீர் தொட்டி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. இந்த பயோ செப்டிக் டேங்கை ஒருமுறை வீட்டில் பொருத்திவிட்டால் வாழ்நாளில் அதனை அகற்றவோ பராமரிக்க தேவையில்லை என்றும் வருடத்திற்கு ஒருமுறை பயோ கிளின்சர் இயற்கை நுண்ணுயிர்களை கொட்டினால் மட்டுமே போதுமானது எனவும் குணசேகரன் தெரிவிக்கிறார். செப்டிக் டேங்க் பயன்படுத்தக்கூடிய அனைத்து இடங்கள்லையும் இதை பயன்படுத்தலாம். உதாரணமா ஹோட்டல்ஸ், காலேஜ், ஸ்கூல்ஸ், அதே மாதிரி இண்டிவிஜுவல் ஹவுஸ் எல்லா இதுலையுமே யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இந்த 9 வருஷமா பண்ணியிருக்கோம். எல்லாமே சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இது மக்களுக்கு பயனுள்ள முறையில் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு செப்டிக் டேங்க்குன்னு ஒரு இடம் வேஸ்ட் ஆகும். அந்த இடம் வேஸ்ட் ஆகிறது இல்லை. அதே மாதிரி எப்பவும் தண்ணி எடுக்கிற வண்டியை கூப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது. அது காஸ்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து செப்டிக் டேங்க் கட்டுற காஸ்ட்டை விட கம்மி தான். அதே சமயத்தில் நம்ம இதை கமர்ஷியலாக பண்ணலை, ஒரு சேவை மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன காஸ்ட் வருதோ அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லாப நோக்கத்தோடு பண்ணல. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு அளவில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 சைட்டுக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கோம். எல்லாமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது. போக்சோ சட்டம் குறித்து பள்ளி, கல்லூரி மற்றும் பெண்கள் பணிபுரியும் நிறுவனங்கள், அரசு அலுவலகங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என தூத்துக்குடியில் வழக்கறிஞர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போக்சோ குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதும் 8ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் அதனை இடம்பெற செய்வது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடியைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். போக்சோ சட்டத்தை பற்றி விழிப்புணர்வு பள்ளிகளிலேயும் கல்லூரிகளிலேயும் பெண்கள் வேலை பார்க்குற தொழிற்சாலைகள், அரசு அலுவலகங்களில் அவங்களுக்கு இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முதலாவது கோரிக்கையாக ஒன்று சொல்லியிருக்கோம். ரெண்டாவது கோரிக்கை என்னென்னா, 8ஆம் வகுப்பிலிருந்து போஸ்கோ சட்டத்தை பற்றியும் தகவல் அறிவு உரிமை சட்டத்தை பற்றியும் ஒரு பாடமாகவே கொண்டு வந்தால் மட்டும்தான் சட்ட விழிப்புணர்வு 8ஆம் வகுப்பிலிருந்து அவங்களுக்கு கொண்டு வர முடியும்.
இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வருங்காலத்தில் வந்து சட்ட விழிப்புணர்வு இல்லைன்ற யாரும் சொல்லிடக்கூடாது அப்படின்ற ஒரு கோரிக்கையாக வந்து 2வது கோரிக்கையாக வச்சுருக்கோம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பள்ளி மாணவர் ஒருவர் தோப்புக்கரணத்தில் சாதனை படைத்து ஏசியா புக் நிறுவனத்தின் சான்றிதழை பெற்றுள்ளார். கொடைக்கானலில் தனியார் பள்ளி பயின்று வரும் 12ஆம் வகுப்பு மாணவர் பிரசன்னா 13 வயதில் இருந்தே தோப்புக்கரணம் செய்து வருகிறார். இதன் மூலம் கடந்த 2017ஆம் ஆண்டு அவர் கின்னஸ் சாதனை படைத்துள்ளார். ஒரு நிமிடத்திற்கு 82 முறை தொடர்ந்து தோப்புக்கரணம் போட்டு சாதனை படைத்ததற்காக கடந்த 2020ஆம் ஆண்டு இந்தியா புக் நிறுவனம் பதக்கம் வழங்கி பிரசன்னாவை பாராட்டியது. இந்நிலையில் தற்போது நிமிடத்திற்கு 88 தோப்புக்கரணம் போட்டு அவரது சாதனையை அவரே முறியடித்துள்ளார். இதற்காக ஏசியா புக் நிறுவனம் சாதனை மாணவர் பிரசன்னாவை பாராட்டி பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கியுள்ளது. தோப்புக்கரணம் நம்மளோட ஒரு பழைய கலை. அது எல்லாருக்குமே பயன்படுத்தும். நம்மளோட அறிவை இன்க்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் பிளட் சர்க்குலேஷன் இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். தோப்புக்கரணம் ஒலிம்பிக்ஸில் ஆட் பண்ணணும்னு சொல்லி நான் அது பண்ணியிருந்தேன். யோகா ஒலிம்பிக்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக நான் கருதுகிறேன். அதே மாதிரி அந்த ஒலிம்பிக்ஸ் யோகாவில் தோப்புக்கரணமையும் ஒரு ஈவெண்ட்டாக ஆட் பண்ணணும்னு சொல்லி நான் கோரிக்கை வைக்கிறேன். சீனாவில் உள்ள உலகின் 2வது மிகப்பெரிய நீர் மின்சார இயந்திரத்தை பயன்படுத்த அந்நாட்டு அரசு அனுமதி வழங்கியுள்ளது. நீர் மூலமாக மின்சாரம் தயாரிக்கும் 948 அடி உயரம் கொண்ட உலகின் 2வது பெரிய இயந்திரத்தை சீனா அண்மையில் உருவாக்கியது. சீனாவின் யுனான் மற்றும் சிச்சுவான் மாகாணங்களுக்கு இடையே உள்ள யாங்ஸி நதியின் குறுக்கே பிரம்மாண்ட பாலம் அமைக்கப்பட்டு இந்த சூழலும் இயந்திரம் பொருத்தப்பட்டுள்ளது. தற்போது இந்த இயந்திரத்தை இயக்க சீன அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இந்த நீர் மின்சார இயந்திரம் 5 லட்சம் கோடி மக்களின் மின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் 16,000 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கும் சீன அரசு தரப்பில் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே தண்ணீர் மூலமாக மின்சாரம் தயாரிக்கப்படுவதால் சீன நாட்டில் காற்றில் பரவும் கார்பன் அளவு வெகுவாக குறையும் என்று சீன அதிபர் ஜி ஜின்பிங் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை உட்பட மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் இடியுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், தென்காசி மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரியாகவும் குறைந்தபட்சம் 27 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நேற்று அதிகபட்சமாக திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் 7 சென்டிமீட்டரும், நீலகிரி மாவட்டம் கொடநாட்டில் 6 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. வரும் 2ஆம் தேதி வரை தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. இனி வரும் செய்திகளை வேகச் செய்திகளாக தற்போது பார்க்கலாம். அணுசக்தி திறன் கொண்ட அக்னி பிரைம் ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றதாக இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு தெரிவித்துள்ளது. ஒடிஷா கடற்கரை பகுதியில் நடத்தப்பட்ட இந்த சோதனையில் திட்டமிட்ட வழியில் பயணித்த இந்த ஏவுகணை இலக்கை துல்லியமாக தாக்கி அளித்தது. அக்னி பிரைம் ஏவுகணை ஒரு குறுகிய தூர பாலிஸ்டிக் ஏவுகணை என்றும் 2000 கிலோமீட்டர் தூரத்திலும் எதிரிகளை தாக்கி அளிக்கும் வகையில் புதிய தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்டதாகவும் DRDO தகவல் வெளியிட்டுள்ளது. கோவில் சொத்துக்களுக்கும் சிலைகளுக்கும் நீதிமன்றமே பாதுகாப்பு என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். பழனி பால தண்டாயுதபாணி கோவிலுக்கு 1863ஆம் ஆண்டு இங்கிலாந்து ராணி தானமாக வழங்கிய நிலம் தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இதனை விசாரித்த நீதிபதி RMD டீகாராமன் கோவில் கற்ப கிரகத்தில் உள்ள சாமிக்கும் அதன் சிலைகளுக்கும் அதன் சொத்துக்களுக்கும் நீதிமன்றமே பாதுகாப்பு என கூறி வழக்கை தள்ளுபடி செய்தும் நிலத்தை கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்கவும் மனுதாரர்களுக்கு உத்தரவிட்டார்.
தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் துணை நகரங்கள் செயல்படுத்த ஆய்வுப் பணி துவங்கப்பட்டுள்ளதாக வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய தொழிற்சங்கம், தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பில் 28 கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும், சிஎம்டிஏ மற்றும் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு என ஒவ்வொரு துறையையும் ஆய்வு மேற்கொண்டு முன்னேற்ற பணிகளை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் கூறினார். கொரோனா பரவல் காரணமாக இந்தியாவில் நடைபெறவிருந்த T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு மாற்றப்படுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிசிசிஐ தலைவர் திரு கங்குலி இந்த தகவலை உறுதி செய்துள்ளார். IPL போட்டிகள் முடிந்த உடனேயே T20 உலகக்கோப்பை தொடங்கும் எனவும், துபாய், சார்ஜா, அபுதாபி ஆகிய நகரங்களில் போட்டிகள் நடத்தப்படும் எனவும் பிசிசிஐ தெரிவித்துள்ளது. தகுதி சுற்று ஆட்டங்கள் மட்டும் ஓமனில் நடத்த இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. உலக துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீராங்கனை ராஹி சர்னாபாத் தங்கம் வென்றார். குரேஷியாவில் ISSF துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்திய வீராங்கனை ராஹி சர்னாபாத் தங்கம் வென்றார். ஜப்பான் டோக்கியோவில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்ற அவர் ஏற்கனவே இந்த தொடரில் 1 வெள்ளி 2 வெண்கலம் பதக்கம் வென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இசை அமைப்பாளரும் நடிகருமான விஜய் ஆண்டனி நடிக்கும் கோடியில் ஒருவன் திரைப்படத்தின் சிங்கிள் டிராக் நேற்று வெளியானது. கௌதம் வாசுதேவ் மேனன், விஜய் ஆண்டனி, பிரேம்ஜி ஆகியோர் பாடியுள்ள பாடல் வெளியான சற்று நேரத்திலேயே ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. ஏற்கனவே படத்தின் வெளியீட்டு தேதி அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது கொரோனா ஊரடங்கு காரணமாக வெளியீடு தள்ளிப்போனது. மேற்குவங்க ஆளுநர் திரு ஜெகதீப் தங்கருக்கு கடந்த 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற ஹவாலா மோசடியில் தொடர்புள்ளதாக மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மமதா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 1996ஆம் ஆண்டு பல்வேறு அரசியல்வாதிகள் 4 இடைத்தரகர்கள் மூலம் ஹவாலா மோசடியில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த 4 இடைத்தரகர்களும் சகோதரர்கள் ஆதலால் இவ்வழக்கு அவர்களின் பெயரிலேயே ஜெயின் ஹவாலா மோசடி என குறிப்பிடப்பட்டது. இந்திய மதிப்பில் சுமார் 133 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த வழக்கின் குற்ற பத்திரிகையில் தற்போதைய மேற்குவங்க ஆளுநர் திரு ஜெகதீப் தங்கரின் பெயரும் இடம்பெற்றிருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் செல்வி மமதா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மேற்குவங்க ஆளுநரை பதவியில் இருந்து நீக்க கோரி தான் 3 கடிதங்களை எழுதியுள்ளதாகவும் செல்வி மமதா பானர்ஜி குறிப்பிட்டார்.